ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல ரைடர் சூர்யா. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் போகிறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி சண்டே, நேற்று நைட்டு கிளம்ப வேண்டிய பிளான் தான். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரெடி ஆகலை. ஸோ இன்றைக்கி காலையில் பைக் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து குட்டியாக ட்ரிப் போகிறோம். எங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலோ இல்லை அதிகமாக ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகினாலும் போகிற இடம் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க இப்போமே கமெண்ட் பண்ணிடுங்க. தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலில் ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட் கூப்பிட்டு போகிறேன். இது எங்கள் ஏரியாவில் சுற்றி இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்களும் வரணும் அப்படின்னா ஸோ நான் போகிற பாதையெல்லாம் அப்படி பார்த்துட்டு நீங்களும் அப்படி வந்துடுங்க. ஓகேங்க, வாங்க போகலாம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம பிங்கியில். ஸோ இடையில வந்து கொஞ்ச நாளாக நம்ம வந்து V3யில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்லேயே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில். ஸோ பைக்கை பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே ரெடி பண்ணிட்டு ஒரு சின்னதாக எங்கேயா போகலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஆனால் போக முடியல. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. சரி ஓகே இன்றைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னா என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அங்கே தான். ஸோ இன்றைக்கி வேறு சண்டே வர பார்த்தீங்களா. ஸோ ஓகே கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் அங்கே போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கோப்ரோ வந்து என்ன இஷ்யூன்னு தெரில, ஒன்று இதாகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி கீழே விழுந்துட்டேன் பார்க்கிங்கில். ஸோ இவ்வளோ நேரம் ஃபோட்டோ மோடில் போட்டு வச்சுட்டு என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் என்னங்க இதில் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு பார்த்தேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்பியாச்சுலாம். ஸோ ஃபியூல் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் கிடக்கு, பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. ஏன் மாடி நம்ம போகிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா 1 பாயிண்டே போதும். பட் 3 பாயிண்ட் இருக்கா. ஸோ போகலாம். நடு ரோட்டில் விளையாண்டுட்டு இருக்கான் சிங்னு பைத்தியக்கார பைய. எங்கடா போறீங்க? இங்கே பார்க்கவே இல்லை அவர் இந்த சைடு பார்க்கவே இல்லை. அவரும் அவாட்டுக்கு சரி நம்ம பாதை தான் நம்ம அப்படி வாட்டுக்கு போவோம்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள். இங்கே நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள், இந்த கல்யாண முகூர்த்தம் அந்த மாதிரிம்பாங்களா. ஸோ நல்ல நாள். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப கூட்டமாக வண்டி வந்துகிட்டே இருக்குது. நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளான் போட்டிருந்தேன், போன வீடியோவில் ஒரு பிளான் சொல்லியிருந்தேன். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைடு போக போகிறோம் அப்படின்னு பிளான் போட்டு சொல்லியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா வண்டியில் சின்னதாக இன்னும் ஒரு குட்டி ப்ராப்ளம் இருக்குது. என்னடா சூர்யா எதுக்கு எடுத்தாலும் ப்ராப்ளம் இருக்குன்னா இல்லைங்க, ஒரு ட்ரிப் போயிட்டு வரும்போது தான் அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் தான் அந்த வண்டியில் என்னென்ன பிரச்சனை ஆகும்னு தெரியும். ஏன்னா ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம், அங்கே வந்து பஞ்சர் ஆகும், இல்லை ஏதாவது பள்ளத்தில் விடுவோம். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்த பிறகு தான் வண்டியில் ப்ராப்ளம் இருக்கும். சும்மா வண்டியில் ப்ராப்ளம் இருக்கா. இப்போ எங்கேயாவது பெரிய ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம கடைசியானா நம்ம பைக்கில் கடைசியாக பண்ணது மும்பை ட்ரிப்புங்க. அந்த கோவா போயிட்டு வந்த ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா அது. ஸோ அது போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டயர் போயிடுச்சு. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா டயர் போயிடுச்சு போயிட்டு வந்தபோது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம V3லே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ V3லே பண்ணிகிட்டு இருந்தோமா. V2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் படுக்க போட்டேன். ஏன்னா டயர் மாற்றணும், போட்டால் நல்ல டயர் போடணும் அப்படின்னு நினச்சி ஸோ டயர் அப்படியே போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்போ வந்து நம்ம அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்னா இங்கே இது பண்ணுவோம். ஸோ V2 ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பிளானு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான் என்னென்னா ஒரே ஒரு நாள் பார்த்திங்கன்னா V2 ரெடி பண்ணி ஒரு இடம் கொண்டு போகணும் அப்படின்னு. ஸோ ஹைவே வந்தாச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வெளிச்சம் இங்கே இருந்து இப்படி அடிக்குது. ஸோ இதில் வந்து உங்களை ஒன்றுமே கவர் பண்ண முடியாது பெருசாக, வெயில் அதிகமாக அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் கோப்ரோ கனெக்ட் பண்ண மாட்டேன், சிங்கிள் கேமராவே எடுத்துகிட்டு போவேன், ஒரே பாதையில் எடுத்துகிட்டு போவேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா. ஸோ இங்கே ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒன்று ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ
இதுலேயும் பேசுவேன், இதுலேயும் பேசுவேன், ரெண்டுலேயும் பேசுவேன், ரெண்டுலேயும் பேசுவோம். அதனால் வைட் ஆங்கிளுக்காகங்க. செவன்ட்டி, 81, 82. 1 second, 1 second, 1 second, 1 second, 1 second, 1 second, 1 second. Seven, 65, 72, 87, 95, 105. T-shirt வேற காத்துல பறந்துட்டு இருக்குங்க. சை. ஸோ இங்கே க்ரூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு அருமையான ரோடு. அதிகபட்சம் 120 தான் போவோம். 124, 125 டேனிங்க இது. ஐயோ, இந்த இதை முதல்ல மாற்றணுங்க. டேங்க் கவரை முதல்ல மாற்றணும். எரிச்சலாக இருக்குது இந்த டேங்க் கவர். நல்லா இருந்துச்சு இந்த ரோடுங்க. அதை போய் உடச்சிட்டு இப்போ பாலம் போட போகிறோம். அதெல்லாம் எதுக்கு? கீழே செம்மையாக அதில் ஆல்ரெடி நல்ல பாலம் தான் இருந்துச்சு. மேபி ஒரு வேளை சரி வேண்டாம், அரசியல் எதுக்கு இன்றைக்கி நம்மளுக்கு, நம்ம பாட்டுக்கு போவோம்.
லெவலில் இருக்கும். இந்த ஃபுல்லாகவே தரமான ஒரு இடம். இந்த பை பண்ணுற வேலை இருக்குது. இந்த காலை வச்சு முடிச்சுடுவோமா? ஏடி எப்படி பரப்பா. ஸோ கோப்ரோவில் வேறு பேட்ரி டவுன் ஆகிட்டே இருக்குங்க. ஐயோ 4K 35 செகண்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஹாய், oh my god, எங்க இங்க இருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நல்ல வேலை சார். வேகமாக வந்து இந்த சாகசத்தை பண்ணலண்ணா. பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ உள்ளே போக போகிறோம். இதுக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணுமா? சாரிண்ணே. ஸோ எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ 10 ருபீஸ் கொடுக்கணும் பைக்குக்கு. ஸோ காருக்கு எவ்வளோ தரேன், நான் பைக்குக்கு 10 ருபீஸ்ண்ணா. ஸோ நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே கொண்டு போகலாம் கடற்கரைக்குள்ளே அப்படின்னு பார்த்தா கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது வெளியே இணலில் விடலான்னு பார்த்தா இணலே கிடைக்கலையே, சிக்கலையே. ஸோ இன்றைக்கி நிறைய முகூர்த்த நாள் அப்படின்னு சொன்ன தெரியுமா? முகூர்த்த நாள் மீன்ஸ் கல்யாண நாள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கல்யாணத்துக்கு வர எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கேயாவது கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த கோயில் கொடி வந்துட்டு போவாங்க. ஸோ இங்கே தான் நம்ம இப்போ வந்து எங்கேயாவது ஒரு கரையில் போய் உட்காந்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சேனலை எப்படி க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு பண்ணலான் இருக்கேன். நேடி பார்த்தா இப்போ ஐடியில் விட்டுருக்கணும். நான் ஒரு அவசரம் கொடுக்கேன்ல, அவார்டு ஆஃப் பண்ணிட்டேன்.